ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் எடுத்து சுவையான நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் தேங்காய் பால் சாதம் எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் கரெக்டாக 3 கிளாஸ் ஊற விட்டுருக்கேன். கரெக்டாக 1/2 கிலோ ரைஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் தான் ஊற விட்டுருக்கேன். இப்போ இந்த 3 கிளாஸ் 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் பால் நம்ம எடுத்துக்கணும். தண்ணியோடு சேர்ந்து, இது தண்ணியோடு சேர்ந்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல் நிலை 2ஆம் நிலைன்னு எடுக்கல, கெட்டி பால் கிடையாது. தண்ணி விட்டு தான் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். ஒரு காட்டன் துணியில் நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு எவ்வளோ தேங்காய் பால் வேணாலும் நம்ம எடுக்கலாம். மேலும் தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா தேங்காய் பாலோட அளவு இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 20 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துகிட்ருக்கேன். 6லேருந்து 7 பச்சை மிளகா, 1/2 துண்டு இஞ்சி இது போல் தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். தாளிக்கு 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, ரோல் பட்டை கொஞ்சமாக, கல்பாசி கொஞ்சோண்டு எடுத்துகிட்ருக்கேன். மராட்டி மொக்கு ரொம்ப அதிகமாக மசாலா எடுக்கலை. நான் நட்சத்திரப்பூ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் போதும். தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குக்கரில் கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா அதோடைய வாசனை இன்னும் அருமையாக இருக்கும். அரோமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் பிரிஞ்சி இலை மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனை அருமையாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பட்டலவங்க வதங்கும் போது நல்ல வாசனை. இப்போ நம்ம எப்பவுமே நம்ம இது போல் மசாலா சேர்க்கும்போது இந்த பிரிஞ்சி இலை நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். இந்த வெங்காயத்து கூடவே 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரும். ஃபைனலாக நம்ம அரிசி பால் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பார்க்கும்போது உப்பு குறைவாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் அதிக கலர் வர வேண்டியதில்லை, லைட் ரோஸாக வந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு தேங்காய் பால் சாதம் நல்லா ஒயிட்டாக வெள்ளை விளையல்னு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நீள்வாகில் போட்டிருக்கிறதுனால நான் அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும். இப்போ இந்த கரண்டியில் நல்லா இப்படி நம்ம குத்தி விட்டோம்னா நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் பால் கரெக்டாக 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் அளவு நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி. இது தண்ணி கலந்து இருக்கிறதுனால பால் அப்படியே அளந்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் குறைவாக பத்தாமல் வருதுன்னு சொன்னால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசின்றதுனால நல்லாவே தண்ணியை அப்சர்வ் பண்ணும். அதனால் 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா, கல்லுப்பு இல்லைன்னா சால்ட் எது வேணாலும் சேர்த்துக்கிட்டோம்னா தேங்காய் பாலோட அளவு நமக்கு இன்னும் நல்லா மிகுதியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் சேர்க்க மறக்காதீங்க. பாருங்கள், இதில் 4 கிளாஸ் அளந்து ஊட்டிட்டேன். இன்னும் 1 கிளாஸ் கரெக்டாக வந்துடுது. தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஆட் பண்ணவானா நல்லாவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே டைம் நம்ம தேங்காய் நிறைய எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக ஒரு பெரிய தேங்காய் 2 தேங்காய் எடுத்துக்கிட்டேன். 4 மூடி எடுத்துக்கிட்டேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வீதம் கரெக்டாக 6 கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பத்தாமல் வந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 6 கிளாஸ் கரெக்டாக இருக்கும் இந்த புழுங்கல் அரிசிக்கு. உப்பு பார்த்துட்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இது பால் அதிகமாக திரிஞ்சு வரக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சோன்னா ரைஸு சேர்த்து நம்ம மூடிட்டு வெயிட் போட்டு விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எப்போ பிரிஞ்சி சாதம் செஞ்சாலும் இது போல் ஃப்ரை ரைஸ் நம்ம செய்கிறோன்னா நம்ம தண்ணி குத்தி பார்க்கும்போது ஒரு கல் உப்பு, ஃப்ரை ரைஸ் பிரிஞ்சி சாதம் இது போல் நம்ம செய்யும்போது ஒரு கல் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற ரைஸ் நல்லா குக் ஆகி வரும்போது அந்த உப்பு கரெக்டாக ரைஸ் அப்சர்வ் பண்ணி நமக்கு மீடியமான ஒரு டேஸ்ட் நல்ல அருமையான டேஸ்ட்டை கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்க்கும் போதே உப்பு குறைவாக நம்ம சேர்த்தோம்னா அது இன்னும் ரைஸ் குக் ஆகி வரும்போது உப்போடைய அளவு இன்னும் நமக்கு கம்மியாகவே தெரியும். அதுபோல் எப்பவுமே ஒரு கல் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைஸ் மொத்தத்தையும் சேர்த்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், லைட்டாக நம்ம தொழவி விட்டால் போதும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மெயினாக தேங்காய் எண்ணெய், நம்ம எடுக்கக்கூடிய தேங்காய் பாலோட அளவு, டேஸ்ட் செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடேபிள் விரும்புகிறவங்க வெஜிடேபிள் போட்டிங்கன்னா வெஜிடேபிள் ரைஸ் மாதிரி ஆகிடும். நமக்கு தேங்காயோடைய முழு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி செய்யுங்க. வெஜிடேபிள்ஸ்லாம் எதுவும் சேர்க்காமல். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டாக ஒரு தொழு விட்டால் போதும்.
இப்போ இதுக்கு வந்து நான் பச்சரிசிலாம் எதுவுமே எடுத்துக்கல. இதுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி ரைஸ் தான் வந்து ஊற வச்சு இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம், வெயிட் போட்டு விட்டுடலாம். வெயிட் போட்டோன்னே கரெக்டாக 3 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். வெயிட் போட்டாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 3 விசில் வரட்டும். நம்ம இறக்கி வச்சுட்டு வெயிட் அதுவே விழணும், நம்ம தூக்கி விடக்கூடாது. வெயிட் அதுவே விழுந்தோடனே நம்ம திறந்து பார்க்கலாம் ரைஸ் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அந்த பால் தெரியாமல் நம்ம வந்து ரைஸ் போட்டு பாருங்கள், மேலே எவ்வளோ அருமையாக பால் தெரியாமல் இருக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ வந்து கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அடியில் கலந்து விட்டுட்டு காட்டுறேன். கையில் வந்து செல் இருக்கிறதுனால என்னால் காட்ட முடியல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வந்து நமக்கு எவ்வளோ நல்லா வந்து உதிரி உதிரியாக அருமையாக இருக்குது பாருங்கள். இதையே நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட தேங்காய் பால் சாதம் இது போல் புழுங்கல் அரிசியில் நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நமக்கு வந்து வயிற்றுக்கும் ரொம்பவும் வந்து நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிறு வலி அது போல் பிரச்சனைலாம் வந்ததுன்னா நம்ம பச்சரிசி சேர்க்க முடியாது. இது போல் வந்து புழுங்கல் அரிசியில் நீங்கள் சேர்த்து பாருங்கள். தேங்காய் பால் அதோட நம்ம வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் வந்து பலவிதமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது போல் நம்ம வந்து தெரியாமல் வந்து இன்னமும் இந்த தேங்காய் பால் சாதத்தில் கொஞ்சம் திரிஞ்சு போகுது இல்லையா. தேங்காய் பாலை நம்ம வந்து அப்படியே வந்து தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு ஆப்பமாவோ தோசையாவோ நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வெறும் பால் கூட நம்ம வந்து சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது அல்சர், வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து குணமாயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வந்து ஒரு 10 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு நாள் 2 நாள்லாம் வந்து உடனே வந்து நமக்கு குணம் தெரியாது. 10 டேஸ் எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் சுவையான நல்ல டெலிஷியஸான தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.